مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد ومقداره العظيم. என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும் எனது ஆசிரியர் தந்தைகளுக்காகவும் எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கிறேன். சங்கைக்குரிய செய்தி ஆஷிக் தங்கள் அவர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற அறிஞர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தின் கருத்துக்களை கூறுவதிலே குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டு குழப்பமான பட்டுவாக்கள் நிறைந்து வருகின்ற இந்த இலங்கையிலே ஓரளவாவது மக்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நான் இங்கே காண்கின்ற ஸ்ரீலங்கா ஷரியா கவுன்சிலின் உலமாக்களே மற்றும் அறிஞர்களே, பெரியார்களே, மாணவர்களே, என் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, இன்று வெளியேறுகின்ற மௌலவியாக்களே, இறுதியாக இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் அவர்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்று இந்த புனிதமான இடத்திலே அல்லாஹுவினாலும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினாலும் விரும்பப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பரக்கத்துடைய இந்த நாளிலே, இந்த இடத்திலே மலக்குமார்களின் பிரசன்னம், பெரியவர்களின், பெரியார்களின், அல்லாஹுவின் நேசர்களின், அவுலியாக்களின் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் இங்கே கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பேசுவதற்கென்று பல இருக்கின்றன. எதை சொல்லுவது என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த மதரசா, அதனை இயக்குகின்ற பெரியவர்கள், அதன் பின்னணி சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய வரலாற்றிலே பல வெற்றிகரமான பக்கங்களை எழுதி வைத்த ரிஃபாயியா தரீகா, அதனோடு தொடர்புபட்ட பல பல விடயங்கள் எனது சிந்தனைக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நான் இங்கே அழைக்கப்பட்டு பேசும்படி கூறப்பட்டிருப்பது, வேண்டப்பட்டிருப்பது எனக்கு பெருமை மட்டுமல்ல, அது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ஏனென்றால் 1973 அல்லது 74 இரண்டு எனது அன்பர்களை அன்றிருந்த ரிஃபாயியா தரீகாவின் ஷேக் நாயகம் அவர்கள் யூசுப் கோயா தங்களிடம் கொழும்பிலே நான் எடுத்துச் சென்று இவர்களை பையாத் எடுக்கின்ற விருப்பத்துடன் இருக்கின்றார்கள், அவர்கள் பையாத் உங்களிடம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்று நான் சென்ற பொழுது, கூறிய பொழுது, சங்கைக்குரிய யூசுப் கோயா தங்கள் அவர்கள் அன்று அவர்களது பெயர்களை கேட்டதன் பின் இருவர் அக்கறை பற்றி சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், இவர்களுடைய பெயர் எனது லிஸ்டில் இல்லை, சூஃபி ஹசரத் அவர்கள் லிஸ்டிலே இருக்கின்றது. பின் உண்மையிலேயே அவர்கள் இருவரும் சூஃபி ஹசரத்தின் முரீதுகளாக மாறினார்கள். அதை நான் நினைத்து பார்த்தேன். ரிஃபாயியா தரீகாவின் ஸ்தாபகராக இன்று வரலாற்றிலே கருதப்படுகின்ற சையீதி அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்களின் வரலாற்றை நினைத்து பார்த்தேன். அவர்களின் ஆத்மீக
the spiritual strength and power. ரிஃபாயி நாயகம் அவர்களிடம் இருந்த அந்த பவரை நினைத்து பார்த்தேன். அந்த வகையிலும் நான் இன்று ஒரு பாக்கியவாதி என்றுதான் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு கௌரவத்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின்வந்த அன்னாரின் உம்மத்துகளிலே யாருக்கும் கிடைக்காத கொடுக்கப்பட்டதாக நாம் வரலாற்றிலே அறிவதை அறிந்தில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்ற ஒரே ஒரு மனிதர் சையதுனா அஹ்மது கபீர் ரிஃபாயி அவர்கள் என்பதை எங்களில் பெரும்பாலானோர் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்திற்காக அவர்கள் சென்ற பொழுது ஹஜ் கடமையை முடித்ததன் பின் ரவுதாவின் முன்னிலே நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜத்தி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனது பாட்டனே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று அவர்கள் கூறிய பொழுது கபரிலே இருந்து அங்கே சுற்றியிருந்த அனைவரும் கேட்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா வலதி, என் குழந்தையே, வஅலைக்கும் அஸ்ஸலாம் உன் மீதும் சலாம் உண்டாவதாக என்று பதில் வந்த பொழுது அந்த பதிலை கேட்ட அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் தன்னை மறந்தார்கள். அந்த நிலையிலே அவர்கள் பாடினார்கள், ஃபீ ஹாலத்தில் புஅதி ரூஹி குன்து உர்சிலுஹா துகப்பிலுல் அர்த அன்னி வஹிய நாயிபதி وهذه حالة الأشباح قد حضرت فامدد يمينك كي تحظى بها شفتي என்று அஹ்மது கபீர் ரிஃபாயி நாயகம் அவர்கள் தன்னை மறந்த நிலையிலே, இஷ்க் நிரம்பிய நிலையிலே பாடினார்கள். அதன் கருத்து என்ன தெரியுமா? தூரத்திலே இருக்கின்ற பொழுது எனது ஆத்மாவை உங்களிடம் அனுப்பிக் கொண்டிருந்தேன். எனக்கு பதிலாக இந்த மண்ணிலே எனது ஆத்மா புத்திவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ நான் எனது சடலத்துடன் உங்கள் முன்னிலையிலே வந்திருக்கின்றேன். உங்கள் இரு கரங்களையும் எனக்கு நீட்டுங்கள், அதை நான் புத்தி கொள்ளட்டும் என்று அவர்கள் பாடிய பொழுது அங்கே இருந்த அனைவரும் காணக்கூடிய வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே இருந்து அல்லாஹ்வின் அற்புதமாக அன்னாரின் புனித கை வழியாக அதை இமாம் அஹ்மது கபீர் ரிஃபாயி அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கராமத்தை இந்த உலகத்திலே யாரும் பெறவில்லை, அவர்கள் மட்டும்தான் பெற்றார்கள் என்று உலமாக்கள் ஆணித்தரமாக கூறுகின்ற அப்படிப்பட்ட ஒரு கராமத்திலே உடைய அந்த ரிஃபாயி நாயகத்தின் பெயரிலே இயங்குகின்ற ஒரு மதரசாவிலே அவரின் பெயரிலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு விழாவிலே பங்கு கொண்டு நான் பேசுவதென்றால் உண்மையிலேயே அது எனக்கு கிடைத்த பாக்கியம். இன்றைய உலகத்திலே இப்படிப்பட்ட செய்திகள் தனக்கு தெரியாதது அறிவில்லை என்றும், தான் காணாதது அறிவில்லை என்றும், தான் புத்தகத்திலே வாசிக்காதது அறிவில்லை என்றும் இந்த உலகத்திலே கண்டவனும் காணாதவனும் படித்தவனும் படியாதவனும் பத்துவா கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இமாம் ரிஃபாயி அவர்களை பற்றி இதை நாம் கூறுகின்ற பொழுது சடவாதத்தின் தாக்கத்தினால் தங்களது சிந்தனைகள் குழப்பப்பட்டு வாழ்கின்ற எத்தனையோ பேர் அறிவின் பெயரால் இப்படிப்பட்டவற்றை மறுக்க முடியும். ஆனால் உண்மையை அவர்கள் மறுக்க முடியாது. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாபெரும் மாமேதை அஷ்ஷரஃபுல் முஹத்தம் என்று ஒரு தனிப்பட்ட புத்தகத்தையே கோர்வை செய்தார்கள். எதற்காக என்றால் இமாம் ரிஃபாயி நாயகம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரவுதாவிலே நடந்த இந்த செய்தி வரலாற்று ரீதியாகவும், செயின் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும் உண்மையாக நடந்தது என்பதை நிரூபிப்பதற்காக அஷ்ஷரஃபுல் முஹத்தம் என்ற அந்த நூலை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே வருகின்ற பெரியவர்கள், இறைநேசர்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கராமத்துகள் அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமை என்பதை அவர்கள் உணர வேண்டும். பெரியார்களே, சகோதரர்களே,
ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள்